ஹலோ. ஹாய். குட் பை சந்துரு. குட் பை சொன்ன அப்படி மறுபடியும் சந்திக்கலாமே. பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? நான் இன்னும் 15 நாள் சிங்கப்பூர்ல இருக்க போறேன். அதுக்குள்ள சந்திச்சாங்க. அட்ரஸ் கூட. நானே உன்னை வந்து பார்க்கறேனே. நான் எந்த ஹோட்டல்ல தங்க போறேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் அட்ரஸ் கூட. நம்பர் 91 செலங்கி ரோட். 91 செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7. 91 செலங்கி ரோட். ஹலோ. என்ன தலைவரே, உங்க காதல் எது வரைக்கும் வந்திருக்கு? நம்பர் 91 செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7 வரையில வந்திருக்கு. இதான் அட்ரஸ். சிவசம்போ, கீப் இட் அப். ஹலோ. ஹலோ. என் பேர் வெங்கடேஷ், அகாடமி செக்ரட்டரி. நோ ப்ராப்ளம். இவங்க எல்லாம் கமிட்டி மெம்பர். ஹலோ. ஆமா, நம்ம எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்? காக்பிட் ஹோட்டல். இங்க பாத்தியாடா, ரோடு எல்லாம் செலவி போட்ட மாதிரி இருக்கு. அதான் சிங்கப்பூர்ல. இத பாத்தீங்களா? இதான் உங்க ப்ரோக்ராம் நடக்க போற நேஷனல் தியேட்டர் சிங்கப்பூர். என்னங்க, சிகரெட் வெளியே போடணுமா? ஒரு சின்ன ப்ராப்ளம்ல சிகரெட்டை வெளியே போட்டீங்கன்னா 500 வெள்ளி ஃபைன்ல. சிகரெட் கீழே போட்டாலே $500 ஃபைனா? இந்த சிங்கப்பூர்ல எந்த குப்பையை வெளியே போட்டாலும் 500 வெள்ளி ஃபைன்ல. செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7. இந்த பில்டிங் ஏறி பார்த்துருவோமா? என்ன பண்றது, ஒவ்வொரு பில்டிங்லயும் 391 இருக்கு. நீ வந்ததுதான் ஏதோ ஒரு துணையா இருக்கு. என்னால முடியாது. ஒரு பய சிவசம்பு, ஏன்டா எந்திரா, எந்திரா. எனக்கு மாத்திராசது இல்லையா? எந்திரி. 91 அவளை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அப்பா, ஐயோ. டேய், அந்த பொம்பளை அட்ரஸ் சரி போனீங்களே, என்னாச்சு? அட போடா, தப்பு அட்ரஸ் கொடுத்து டபாச்சிட்டாடாவ. அது பழங்காலத்து ஜாடி எல்லாம் விக்கிற சைனாக்காரன் கடை. இதுல வேற அது பாஷை தெரியாத படவா தீபக் பொம்பளை அடையாளம் காட்டுறானா? எப்படி இப்படி? இந்த கடைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? அதே ஷேப்ல ஆள் உயர ஜாடி எடுத்து தலையில கட்டிவிட்டான். நீங்க ஏன்டா வாங்குனீங்க? பின்ன என்ன பண்றது? கையெல்லாம் ஆட்டி நீ பேரம் பேசிவிட்ட. வாங்கலைன்னா பல்ல தட்டி போடுவேன். 15 சைனாக்காரன் சுத்தி நிக்கிறான். என்ன பண்றது? ஆமா, இப்ப தீபக் எங்க? எவ்வளவு பாவம் பண்ணிருக்கான். இப்ப சுமக்கிறான். அங்க போட சொன்னா கூப்பிடா கூப்பிடா கூப்பிடா. டேய், ஏய் ஏய், போடா. கூப்பிடாம இதுக்குள்ளேயே கத்துறான். லேட்டஸ்ட் ஃபார் ரூம் நம்பர் 303 மேடம். Just a minute please. லட்டு மாதிரி இருக்காளேடா. கொஞ்சமாடா, தமிழ் புரியாது. இங்க டியூட்டில இப்படி ஒரு பியூட்டியா? இதுனா மலாய் குட்டியா? சைனா மலாய் கலப்பா இருக்கும். கழுத்துல படுற கத்திரிக்கோள் தொங்குது. நல்லா இல்ல? கத்திரிக்கோலா அது ஆடுற இடமா? டே விஷு, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நேரா போய் இவளை பெத்த அப்பா அம்மாவை சந்திச்சு பொண்ணு கேட்க போறியா? இப்படி ஒரு அழகு பதுமையை பெற்றதுக்காக பாராட்டணும்டா. அப்ப நீங்க காரைக்காலுக்கு போகணும். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஐ எம் சாரி, நல்லா தெரியும். மிஸ்டர், லெட்டர்ஸ் இருக்கா பார்க்க வேண்டாமா? என்னடா இது இப்படி மூக்க எடுத்துட்டால? ஒரு நிமிஷம் இரு, மன்னிப்பு கேட்டு வரேன்.
என்ன மன்னிப்பு கேட்டியா? கேட்டேன். அப்படியே அடப்பாவி கத்து கூட அடிச்சிட்டியா? ஆமா, அவ ஞாபகார்த்தமா. ஹலோ சோனா. ஹே சோனா. மன்னிக்கணும், நான் சோனா இல்ல. அப்ப நீங்க? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா எட்டி எட்டி பார்க்காதடா. டாய் சந்துரு, தியேட்டர் ரொம்ப வைடா பாடுறா. அவ வந்திருக்காடா. எவ? நான் அவளோட இப்ப பேசியாகணும். ஏய், ப்ரோகிராம் முடியட்டுண்டா. You shut up. ஹலோ. என்ன மறந்து போயிருக்கலாம், ஞாபகப்படுத்துறேன். என் பேர் சந்துரு, CHANDROO. ஒன்னியே நீ கொடுத்த அட்ரஸ் என் நம்பி ஏமாந்து போன ஒரு bloody fool. No apologies. எனக்கு விளக்கம் தேவை. ஆமா, நான் என்ன ரவுடி பையன் நினைச்சியா இல்ல என்ன பத்தி மனசுல ஏதாவது பயமா? சந்துரு, பயம் உன்னை பத்தி இல்ல, என்ன பத்தி தான். I said shut up. என் கூட பழகிறத நீ விரும்பலன்னா இப்பவே குட் பை சொல்லிடுறா. நீ பாட்டுக்கு உன் வழியில போயிடலாம். அந்த மாதிரி என்ன இருந்தா இப்ப உன்னோட பேசிட்டு இருக்க மாட்டேன். That's better. Right. உன்னோட சரியான அட்ரஸ் நான் 10 எண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 9. சந்து எங்க தொலைஞ்சு போயிட்டான். அவளை பார்த்துட்டா ஆடிட்டோரியத்துல. சார் சார், கூட்ட ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க, ப்ரோகிராம் ஆரம்பிங்க சார். சந்திர வந்துட்டு இன்னுமா வரல? வந்தாச்சு, பாத்ரூம் போயிருக்கேன். உன்னோட சரியான அட்ரஸ்? ப்ளீஸ் சந்துரு, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜூராங் பேர்ட்ஸ் பார்க்ல சந்திக்கிறேன். வரேன். கூட்ட ரகல பண்றாங்க, ப்ரோகிராம் ஆரம்பிங்க சார். பாத்ரூம்ல இருக்கேன். அரை மணி நேரமா அதையே சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? 6 மணி நேரமா பாத்ரூம்லயே இருக்கார் சார். அங்க இருந்தாலும் பாட சொல்லுங்க. சிவசம்போ. Come in, please. Oh, nice boy. What do you want? Cookie do chow. What is it? What is this? Tôi không biết. Hey, hey. Wow. Well done. Thank you. Mr. Deepak, தயவு செய்து கேசட்டை திருப்பி போடுகிறீர்களா? அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன, இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள். பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். Naughty boy.
naughty boy. அன்பரே, நேரில் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறதே. யார் இந்த டேப் சுந்தரி? என்னை கண்டுபிடிப்பீர்களா? எனக்கு வாழ்வழிப்பீர்களா? இப்படிக்கு ஒரு துர்பாகியவதி. என் விலாசம் துர்பாகியவதி. என் விலாசம் எங்கே? சிவசம்போ, என் விலாசத்தை கண்டுபிடித்து என்னை சந்தேகங்கள் பார்க்கலாம். சந்தேகங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறேன். சிவசம்போ, என் முதல் காதல் அனுபவமே இப்படி கேசட் வழியா வரணுமா? Shut up. Shut up. I said shut up. Sona! பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இது என்ன 12 மணிக்கு வர? இது இந்தியன் பஞ்சுவாலிட்டி. இப்போ இந்தியாவுல 10 மணிலா. இது எதுக்குலா? நீ வாசிக்கணும், நான் கேட்கணும். சோனா, காதலுக்கு ஜாதி, மதம், தேசம் எதுவுமே தேவையில்லை. 2 இதயங்கள் இருந்தா போதும். Just 2 hearts. என்ன பாக்குற? உன் இதயம் பேசுறத நான் கேட்கிறேன். என்ன சொல்லுது? லேப்டாப் லேப்டாப். அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன, இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள். பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். நாட்டி பாய், நாட்டி பாய். அன்பரே, நேரில் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது. சோனா, இனிமையான இசை இந்த கிட்டார்ல இருந்து எப்படி வருது? சோனா, உன்னை சுத்தி ஒரே மர்மமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே ரூம்குள்ள எப்படி வந்த? ரூம் திறந்து கிடந்துச்சு, வந்தேன். ரூம் திறந்து கிடந்துச்சா? உங்க ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தாரே. யாரு? அதான் ஒல்லியா விடவிடன்னு சோளக்குள்ள பொம்மைக்கு மீச வச்ச மாதிரி இருப்பாரு. விச்சுவா? அவரேதான். போய் சுத்த போய். நானே இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன். இத பாருப்பா, ஷாப்பிங் சென்டர்ல ஏர் எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அதுல இறங்கி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. காலை ஒடிச்சுக்கிட்டு அங்க இருந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கிறேன்.
ஏம்மா உடம்பு எப்படி இருக்கு? சோழ பொம்மையா? சிங்கப்பூர் சிங்காரி. சோழ பொம்மை சிங்கப்பூர் வருமா? வராது வராது. நீ பொம்பளை இல்ல, புழுகு மூட்டை. குறுக்க பேசாத. நான் என்ன புடவை பின்னாலே அலையிற பொறுக்கின்னு நினைச்சேன். சந்திரு, நீ சொல்ற எந்த பொய்யுமே கேட்க நான் தயாரா இல்ல. வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஜாடி கிடைக்க அனுப்புறேன். ஏன்னு கேட்டா பார்க்குக்கு வா பதில் சொல்றேன்னு சொல்றேன். இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டா? சந்திரு, நான் நீ புரியாத புதுராவே இருந்துட்டு போ. ஐ டோன்ட் கேர். ஆனா என் கண்டு முன்னால வந்து என் கழுத்து இருக்காதே. ஓகே, குட் பை. ஏன் அடற? இதுவும் போய் தானே? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரியுற மாதிரி பொய்யா சொல்ல. சந்திரு, நான் ஒரு விதத்துல ஒரு அடிமை. எதுக்கு? யாருக்கு? சந்திரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அது வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி சிங்கப்பூர் பார்க்லயும் ரோட்லயும் அலையணுங்கிறியா? என்னால முடியாது. ஒண்ணு செய்வோமே, நீ என்ன சந்திக்கல, நான் உன்னை சந்திக்கல, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே? அழுகி நிறுத்து. ஓகே ஓகே. அழக்கூடாது. ஓகே ஓகே. அப்புறம் நான் பைத்தியக்கார மாதிரி ரோடெல்லாம் ஓடுவேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடுவேன், இந்த மூஞ்சி அப்படியே பிச்சுக்குவேன். இது பாரு, இன்னும் கொஞ்சம் இழுத்தா மூஞ்சி பிஞ்சிடும். இருக்கட்டும். இது சிங்கப்பூர் சிங்கம் மாதிரி இருக்கு.